வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எபிசோட் 3 தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வால்பாறைலேருந்து டுவர்ஸ் சென்னை கிளம்ப போகிறோம். அந்த வேலை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது. நான் குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். திங்ஸையும் பேக் பண்ணி வச்சாச்சு. என்னென்னா கையில் சுத்தமாக கேஷ் இல்லை. இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன். அங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டவர் சரியாக வர மாட்டேங்குது. இப்போ நான் ஜங்ஷன் போயிட்டு போது பைசா எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னால் சாப்பிட கூட முடியும். ஏன்னா இங்கே நிறைய இடத்துல தான் ஸ்கேனர் இருக்குது. பட் நம்மளுக்கு டவர் கிடையாது. டூரிஸ்ட் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே 10 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நான் தான் 9 மணிக்கு கிளம்புனா ஆல்ரெடி குளிச்சு ரெடி ஆகிட்டேன். ஸோ ஒரு 9 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக 10 மணிக்கு எல்லா பிளேஸும் போய் பார்த்துலாமே அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ கிளம்ப வேண்டியது தான். கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சோலையார் டேமு, அப்புறம் வால்பாறை போயிட்டு கூழாங்கல் வரை என்ன இருக்கெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு பாய்ஸ் போயிட்டு கிளம்பலாம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேஸாக ஸ்டே பண்ணியிருந்த ஹோம் ஸ்டே. ஒரு பட்ஜெட்டில் குரூப்பாக ஸ்டே பண்ணோம் அப்படின்னா தாராளமாக இந்த ஹோம் ஸ்டே நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், வேணா கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரோடு மேலேயே தான் இருக்கும். ஸோ நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கஷ்டம் எதுவும் இருக்காது. நான் ஸ்டே பண்ணியிருக்க லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த செக் போஸ்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்த பக்கம் ஃபுல்லாக கேரளா. நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா பேசிக்காக செக் பண்ணுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையோட ரோடு நல்லா பெருசாக இருக்கும், நீட்டாகவே இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு அந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்காது. ஒன்ஸ் அந்த செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் சோலையார் டேம் நீங்கள் பார்ப்பீங்க. கரண்ட்டாக சோலையார் டேமில் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லை, ரொம்ப லோவாக தான் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பீக் மான்சூன் டைமில் வந்தீங்க அப்படின்னா இந்த சோலையார் டேம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. லொக்கேஷன் சும்மா அருமையாக இருக்கும், தண்ணியோட ஃப்ளோவும் சூப்பராக இருக்கும். வறண்டு போயிருக்கிற சோலையார் டேம் மேலே பாருங்கள், மேலே பார்த்துட்ருக்காங்க, தெரியுதா? செம்மைட்டுங்க. தண்ணி ரொம்ப வந்துச்சு வச்சிங்களேன், பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி அடிச்சு அந்த ஹோல்ஸ் எல்லாம் எப்படி விழுந்துருக்குங்க. இதனால் இதில் ஏதோ கட்டியிருக்காங்க, எது கட்டியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. தண்ணி அப்படியே ஊற்றி இந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் போயிடும். இந்த பக்கமும் பாருங்கள் எப்படி இருக்குது பாறை, பள்ளமாக. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் காடு, வீடு தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. தூணுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த ரெனோவேஷன் ஒர்க் போகுது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா முடிய இன்னும் ஒரு 6 இல்லைனா 1 வருஷம் ஆயிருமாம்மா. அங்கே ஒரு கடையில் கேட்டேன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மேலே டாப் வியூவில் போயிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்கெலாம் கட்டிகிட்ருக்காங்க. ஒன்றால் எதுவும் ஓப்பன் பண்ணல. அது ஓப்பன் பண்ணுறதுக்கும் 1 இயர் ஆயிருமா. ஸோ அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா பார்க்கு. நீங்கள் மேலே இறங்கி வரலாம், அப்படின்னா இங்கே பார்க்கிங் போட்டு உள்ளே போகலாம். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக இது வால்பாறையை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எதுவும் சுற்றி பார்க்க இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இருக்குது. எப்போவுமே 2-3 பிளேஸ் தான் இருக்குது, அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே டூரிசம் டெவலப் பண்ணால் தான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இதுவும் நல்லா டெவலப் ஆகும். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி தான் என்ன கேட்டிங்கன்னா. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக க்ரௌட் இங்கே சேரும், இங்கே கடைங்க வரும். சரி, ஓகே, நான் மேலே டாப் வியூவில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆலியாரோட டாப் வியூ வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டர் இருக்க இடம். ஸோ கீழே பார்க் கட்டிட்டு சொன்னேன் இல்லையா, அது நடந்து போகிறதுக்கு இந்த ஷெட்டு மாதிரிலாம் ரெனோவேட் பண்ணிட்டுருக்கு. சாரி, புதுசாக போட்டுட்ருக்காங்க. இன்னும் 6 to 1 இயர் ஆயிருமா இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் யார் சொன்னோன்னா இங்கே ஒரு கடையில் நேற்று மீன் சாப்பிட்டேன், அதோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணது தான். இன்னொன்று என்னென்னா டேம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேமாக ட்ரை ஆகலையாமா. தண்ணி இவங்க வெளியேற்றிட்டுருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா டேம் ரெனோவேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்னா தண்ணியை அந்த ப்ரெஷரோடு அவங்க ட்ரில் போடுவாங்களாமா இந்த லாக்லேருந்து அந்த லாக் வரைக்கும். ஸோ அந்த தண்ணி ப்ரெஷரோடு ட்ரில் பண்ணுறப்ப அந்த அந்த அதிர்ச்சியில் ஏதாவது கொலாப்ஸ் ஆகிற போகுது அப்படின்றதுக்காக தண்ணியை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷட்டர் வழியாக ப்ளஸ் கீழே ஒரு பைப் இருக்காமல் அந்த பைப் வழியாக ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி இல்லாத மாதிரி காட்சி அளிக்குது. தண்ணி டேமுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. அங்கே ஒன்று வருது, அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து ஒன்று வருது தண்ணி. ஸோ அந்த தண்ணி உள்ளே வர்றது, இது மாதிரி நிறைய ஸ்டீம்ஸ் இருக்குது உள்ளே வர்றதுக்கு. ஸோ இங்கே இதை லாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஏறிடும். பட் இவங்க வேலை பார்க்குறதுனால தண்ணியை ஸ்டோர் பண்ணல, ஓப்பன் பண்ணி விட்டாங்க எல்லாத்தையும். ஆக்சுவலாக இந்த டாப்லேருந்து இந்த டேமோட பேஸ்மெண்ட், அதாவது 350 feet அதை சொன்னாருங்க. அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ட்ரில் பண்ணுவாங்களாமா, நல்லா ஒரு பெரிய பைப் சைஸ்க்கு ட்ரில் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் போட இடத்துல பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷரைஸ்டு வச்சு இது கெமிக்கல் பம்ப் பண்ணுவாங்களாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த சின்ன இருக்க கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் போயிட்டு லாக் பண்ணிவிட்டு டேம் ஸ்ட்ரென்த் ஆகுமா. ஸோ இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. இதுவும் அந்த கடையில் இருக்கிறது தான் சொன்னார். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்க போகுது இது. கடைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிறைய கடை இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக ஃபிஷ் ஃப்ரை,
மேகி, ப்ரெட் ஆம்லேட்டு, இப்போ ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ பேக்கில் தெரியுது இல்லையா, லைனாக கடைங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ 10 o'clock ஆக போதா, ஆல்ரெடி ஒரு 2 கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. போயிட்டு மேகி மட்டும் சாப்பிட்லான்னு இருக்கேன். இங்கே வந்து ஜிபே ஒர்க் ஆகுது, ஐ மீன் நெட்வொர்க் கிடைக்குது இங்கே. இதுக்கு நான் ஊட்டியில் இருக்க மாதிரி இந்த டேம்லேயும் தண்ணி தேக்கி வச்சு போட்டிங் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா பைக்காரர்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி போட்டிங் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன், பட் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்ருப்பாங்க என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஒன்ஸ் சோலையார் டேமை விசிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த கிளம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக வெயில் அடிச்சு இந்த சூரிய பகவான் மேகத்துக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாரு. சோலையார் டேம்லேருந்து உங்களுக்கு வால்பாறை பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 22 kilometers பக்கம் வரும். ரோடெல்லாம் அப்படியே அருமையாக இருக்குங்க. நம்ம அடுத்ததாக போகிற டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர். ஆல்மோஸ்ட் இல்லை, வால்பாறை வந்தாச்சு. ஸோ வால்பாறை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து கூழாங்கல் ரிவர் கிட்ட வந்துட்டேன். ஸோ பின்னாடி தண்ணி போகுது பார்த்தீங்களா, அது வந்து கூழாங்கல் ரிவர். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து குளிக்கவே கூடாது. இந்த ஒரு சுரல் ஒன்று இருக்குது. ஸோ தெரியுது இல்லையா தண்ணி, அது ஓடி ஒரு பிரிட்ஜுக்குள்ளே போய் வந்து ஜாயின் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுரல் இருக்குது. பட் நாங்கள் ஒரு 10 இயர்ஸில் ஒரு 8 years முன்னாடி பார்த்தீங்கன்னா விவரமே தெரியாமல் இந்த இடத்துல ரிஸ்க் தெரியாமல் இங்கே குளிச்சிருக்கோம். பட் அது மாதிரி யாரும் செய்யாதீங்க, நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, அதில் போய் சொருவிக்குமா பாடி. ஸோ இந்த பிளேஸ்மே பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் ஆகிடுச்சிங்க. நாங்கள் வரப்பெல்லாம் ஒரு கடை கூட இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக கடையாக இருக்குது. தெரியுதுங்களா, கிளைமேட் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குங்க. சும்மா சம்மரு வால்பாறை ஹீட் அடிக்குது அதெல்லாம் இல்லை, உண்மையாக நல்லா தான் இருக்குது. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இப்போ சொன்ன மார்னிங் எதுவும் சாப்பிட்லிங்க, வயிறு ஒரு மாதிரி பிறக்குது. போயிட்டு எதாவது சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு லக்கேஜ் எல்லாம் பேக்லேயே கட்டிட்டேன், வண்டிக்குள்ளே எதுவும் வைக்கல. ஸோ இங்கே வால்பாறைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அப்போ தான் ஒரு 6:30க்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதாவது பைக் கொண்டு போய் ரெண்டலில் விட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி சென்னை போக முடியும். 8:30க்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு. ஒரு வேலையும் இல்லாமல் ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்குறேன். நிறைய டைம் இருக்குது எனக்கு. எங்கெங்கே நினைக்கிறேன் அங்கெங்கெல்லாம் பைக்கை நிறுத்துகிறேன், வீடியோஸ் எடுக்கிறேன், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. சோலோ ட்ரிப்பில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும் மேஜரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது தான். டைம் கீப் அப் பண்ணலாம் ஜாலியாக. மக்கள் பார்த்தீங்களா, இதுதாங்க சாப்பிட்றது தூக்கி போடுறது. இது வந்து பரவாயில்ல, பார்க்க மாட்டேன் மக்கி போகிறேன்னு வச்சுங்க, பிளாஸ்டிக்கெல்லாம் தூக்கி போட்டு போவாங்க, அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. கூழாங்கல் ரிவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு பிஸியான பிளேஸாகவே மாறிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடை எதுவுமே இருக்காது, ரொம்ப காலியாக இருக்கும். எனிவேஸ் வால்பாறை பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே ஒர்த்தாக இருக்கும் அந்த லொக்கேஷனுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும். தண்ணியோட ஃப்ளோ நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க ஜாலியாக. நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். மழை ஆரம்பிச்சிருச்சுங்க, நினைஞ்சிட்டேன் ஃபுல்லாக. ஒன்றும் இல்லை, கூழாங்கல் வந்து ஒரு 1 kilometer தான் வந்தேன். இங்கே ஷெட்டு மாதிரி இருந்தது, அதில் வந்து டாரா போட்டாச்சு. திடீர்னு மழை பெய்யுதுங்க. அட்டைப்பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது. இது என்னென்ன தெரியல, பஸ் ஸ்டாப்பாக நிற்கிறது கட்டியிருக்காங்களா ஒன்றும் தெரில. சரி, படத்தில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து அக்காமலை வியூ பாயிண்ட் தான். நமக்கு டைம் நிறைய இருக்குது. ஸோ வண்டியை பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த இடத்துல ரோடு சரி இருக்காது. நான் அதுதான் யோசிச்சேனே ஃபஸ்ட்டு. பட் டைம் நிறைய இருக்கிறதுனால பொறுமையாக போயிட்டு வியூவை பார்த்துட்டு வந்துடுவோம். நான் வீட்டில் இருந்து கிளம்பும்போது தெரியும் மழை வரும்னு. இந்த பக்கம் டக்குன்னு அப்படியே கிளம்பி வருவாங்க ஒரு குரூப்பு. வந்து உடனே ஒரு ஊற்றிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிற்கிறது வந்து கொஞ்சம் அன்சேஃப் தாங்க. அந்த லெப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த TS டூல் தான் படுத்துட்ருக்கோம். இருக்கிறதே தெரியாது, கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். வால்பாறையில் லெப்பர்டு கொஞ்சம் அதிகம். சொல்லி ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க, திரும்ப மழை ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மழை பெய்யறது நல்லது தான், நம்ம தான் வந்து ஏராளமாக மாட்டிக்கிட்டோம். மழை பார்த்திங்கன்னா லைட்டாக நின்றுச்சு. ஆனால் என்ன, இப்போ நம்ம போகிற ரூட்டில் தான் போயிருக்கு. போகிறப்ப மழை பெய்ய போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா கரிமலை எஸ்டேட்டாக இப்போ இருக்கிறது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அமைதியாக. இந்த மரத்தெல்லாம் ஒரு சில இடத்துல போர்டு வச்சுருக்காங்க, பஃபர் ஜோன்னு. அது யாருக்கா எதாவது தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னன்னு தெரியல, பஃபர் ஜோன்னா நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பஃபர் ஜோன்னு. சரி, ஓகே, கிளம்பலாம் வாங்க. டுவர்ட்ஸ் நல்லமுடி வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ரோடு நல்ல வேலை போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இடையில மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதை எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் போட்டு முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரோடு சூப்பராக இருக்கா. இங்கே கிளைமேட் லைட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. வால்பாறையில் மழை, பட் இங்கே மழை இல்லை. ஆனால் இப்போ ட்ரிசில் ஆகுது. இந்த டீ எஸ்டேட் பார்த்தீங்கன்னா வந்து தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களோட கான்ட்ராக்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா என்கிட்ட 500 ரூபா இருக்குது.
நான் டிக்கெட் எடுக்கணும். அது 10 ரூபாவா 20 ரூபான்னு தெரில, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. எங்கே சேஞ்சு கிட்டாலும் தரவே மாட்டுறாங்க. ஏடிஎம்லையும் வந்து 100 200 வர மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா யானை பார்க்கலங்க இன்னும் வால்பாறை வந்து. அதேமாதிரி பைசன் 2 பார்த்தேன், நான் லாங்கில் இருந்தது, கிட்டக்க இல்லை. இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் சபரிமலையில் டெம்பிள் திறந்துட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து யானை அதிகமாகிருமாப்பா. அதேமாதிரி நல்ல முடிவு பாயிண்டில் வந்து ஒரு டீ கடை இருக்குது, சூப்பராக இருக்கும் டீ குடிக்க. அங்கே டவர் கிடச்சிச்சின்னா ஸ்கேன் பண்ணி டீ குடிச்சிக்கலாம். நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா கேரளா பார்டரு, இதே ரோட்டில் கூட போகலாம். இந்த ரோட்டில் போனோம்னா வந்து அந்த செக் போஸ்ட் கிட்ட 2 ரோடு பிரிஞ்சிருக்கும், அங்கே போய் ஜாயிண்ட் ஆயிரும். என்னென்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்டில் போய் போகும், ப்ளஸ் யானை அதிகமாக இருக்கும். அதனால் டைமிங்க்கு தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல முடி வியூ பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். சரி டைம் இருக்க வச்சு தான் வந்தேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு. இது எப்படின்னா வந்து 2-3 நேரம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே டிக்கெட் யூஸ் பண்ணிக்கோ. நீங்கள் நீரார் டேமு அந்த மாதிரி டிக்கெட் போகிற இடத்துல ஒரே டிக்கெட்டே காமிச்சிக்கலாம். என்னன்னா அந்த பேக் தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நல்ல வேலை 500 சேஞ்சு கொடுத்துட்டாரு, தரமாட்டார்னு நினச்சேன். எனக்கு காசு இல்லை, ஸ்கேனரும் கிடையாது, டவரும் இல்லை. இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே நடந்து போனீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய யானை லட்டி கிடக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டு பைக் பார்க்கிங் இப்படி போகாமல் அந்த வழியாக உள்ளே பூந்து இறங்கி ஓடணும். அப்போ தான் எக்கச்சக்கமான யானை லட்டி உள்ள. லாஸ்ட் டைம் வரப்போ நல்லா மிஸ்ட்டு ஃபாகு அப்படி ஒரு மாதிரி கவராகி இருந்தது. அப்போ வந்து மான்சூன் டைமு. இப்போ இந்த சம்மர் டைமில் இந்த கிளைமேட் கொடுத்து வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. மேலே ஒரு முருகர் டெம்பிள் ஒன்று இருக்குது, அது டைமிங் தெரில, கிட்ட போனால் நான் காமிக்கிறேன். போகிறப்போ ஒரு பெரியவர் வேறு எச்சரிக்கை கொடுத்துட்டு போகிறாரு, அனிமல்ஸ் சரியாக இருக்க ஏரியா, ஒத்தையில் போகாதீங்க, குரூப்பாக போங்கன்னு. நான் வந்ததே ஒத்தையில் தானே. யானை பைசன்லாம் தெரிஞ்சிடும், லெப்பர்ட் அதுதான் கொஞ்சம் டேஞ்சர். அது ஒரு எதுவும் பண்ணாதுன்னு வச்சிங்களேன். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இந்த பெரிய மரம் தெரியுதுல்ல, அங்கே தான். இந்த மலைக்கு அப்படியே அந்த பக்கம் ஃபுல்லாக மூணாருங்க, ஆனக்குளம் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இதுக்கு பேக் சைடு தான் வரும். வெயில் இல்லாதனால தப்பிச்சிட்ருக்குறோம். வெயில் இருந்துச்சு, சோழி முடிஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் இன்னும் கட் பண்ண விட்டு வச்சுருக்காங்க. மேபி இந்த வாரத்தில் கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு பாதை ட்ரெக்கிங் பண்ணி மூணாறு போகிறதுக்கு இருந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும். இல்லையே இப்போ ட்ரைபல்ஸ் பீப்புள் போவாங்க. நான் மூணாறில் கேட்டிருக்கேன், வழி இருக்காமா, அது அவங்களுக்கு, நம்ம கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நல்ல முடி வியூ பாயிண்ட்டு. இதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குற வியூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேரளா தான். மான்சூன் டைமில் வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபால்ஸ் இந்த மலையிலேருந்து விழுந்துட்டுருக்கோம். பட் இப்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது, அதுவும் ஒரு சில ஃபால்ஸ் தான் கண்ணில் தெரியுது. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ண இடம். இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பட்டா இடம் மாதிரி கொடுத்து அவங்கள இங்கே ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான ரேஷன் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கும் தனியாக போகிறதுக்கு ரோடெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஃபாரஸ்ட் உள்ள கிராஸ் பண்ணி தான் உள்ளே போவாங்க. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போங்க. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. அங்கே டீ குடிச்சிட்டு கிளம்பி ஜங்ஷன் போயிட்டு போகிறதுக்கு 2 மணி ஆயிருமா. கீழே இறங்க ஒரு 2 மணி நேரம். ஐயோ டைம் எக்ஸஸ் ஆகிரும் போலியே. அந்த வின்னர் ஃபால்ஸில் குளிக்கலான்னு பார்த்தேன். நமக்கு டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக போவோம். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிட்ட ரீச் ஆகிட்டோம். நான் சொன்ன டீ ஷாப் இது தாங்க. இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு டீயோ இல்லை உங்களுக்கு டீ பிடிக்காது அப்படின்னா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி சாப்பிட்டு போங்க. ஏன்னா அந்த லொக்கேஷனுக்கும் அங்கே கொடுக்குற டீக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக இருக்கும். நல்ல முடி வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பி வால்பாறைக்கு ஒரு டாட்டா சொல்ல வேண்டிய டைம் வந்துடுச்சு. 2-3 ஸ்பாட் இருக்குது, பட் அங்கே இப்போ தண்ணி இல்லைங்க. அதனால் அங்கே போல் நீரார் டேமு சின்ன கலரில் தண்ணி வரும், பட் நீரார் டேமில் தண்ணி இல்லை. அது போயிட்டு போனோம்னா நம்ம நைட்டு போய் பஸ்ஸை பிடிக்க முடியாது. அதனால் வால்பாறைக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம். பட் நிறைய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் மந்த் திரும்ப ஃபேமிலியோடு வர்றதுக்கு. வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் எப்படியோ, அதுவாக பொறுமையாக உருண்டு போயிட்டுருக்கு. எலிஃபெண்ட்டை பார்க்க முடியலையாங்க. போ
வேலை. அந்த மாதிரி வண்டி வந்துருச்சா அந்த எட்ஜில் போய் இந்த வண்டி நிற்க வைக்க முடியலங்க, தானாக அப்படி வலிச்சிட்டு போகுது லெஃப்ட்டில். அதை கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வால்பாறை டவுனில் க்ராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் சென்னை கிளம்பியாச்சு. டவுனில் சரியான க்ரௌடு. ஊட்டியில் டிராஃபிக்காவது கொடைக்கானல் டிராஃபிக்காவது சொல்லிட்டாங்க, இதான் இந்த பக்கம் வந்துட்டாங்க போல். கேரளா வண்டி நிறைய வந்திருக்குங்க. ப்ளஸ் வந்து வால்பாறையில் இருக்க முக்கால்வாசி கோயிலில் வந்து இந்த வாரம் திருவிழா போல் கொஞ்சம் அதுவும் க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி டிசல் ஆகிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக. எனக்கு இப்போ வரைக்கும் ஒரே ஒன்று தான் பெண்டிங்கு, யானையை ஒன்றும் பார்க்கல. நான் லாஸ்ட் டைம் வரப்போ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் யானையை பார்த்தோம், நின்று பார்த்துட்டு போவோம் எதாவது நிற்கிதான்ட்டு. பட் சப்போஸ் இந்த இடத்துல யானை நின்றுச்சு அப்படின்னா ஒரு வாட்சர் கண்டிப்பாக நிற்பார். ஏன்னா அது ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க டக்குன்னு. பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா மிளகு பெப்பர் செடி. ஃபைனலாக சில்னஸ்லாம் போயிடுச்சுங்க, அனல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் வேலின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. மேபி இங்கே டைகர் கிராஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலியாக இருக்குது, க்ரீனரிலாம் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பாதி தூரம் கீழே இறங்கிட்டானுங்க. இந்த டீ எஸ்டேட்லாம் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் ஃபாரஸ்ட் தான் வரும். ஒன்ஸ் அந்த டீ எஸ்டேட் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ரொம்ப சூடான காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த ஹேர்பின் பென் ரோட்லாம் தெரியும். ப்ளஸ் வந்து ஆலியார் டேம் வந்து மேலே இருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக அழகாக தெரியும். மான்சூன் டைமில் போனோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு கீழே இருந்து சில்னஸ் இருக்கும். பட்டு நான் போனது வந்து சம்மர் டைமு. அப்படிங்கும் போது இந்த கிளைமேட் இருந்தது ஒரு பெரிய விஷயம் தான். அப்படியே ரோடை என்ஜாய் பண்ணிட்டே வந்துருந்தேன். நிறைய இடத்துல எலிஃபென்ட்ஸ் கிராசிங்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. ஸோ நைட் டைமில் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. கரண்ட்டாக நைட் டைமில் வந்து வால்பாறை இப்போ 2 வீலர்ஸ் அலோவ் பண்ணுறதுலாம் நினைக்கிறேன் ஆஃப்டர் 6 o'clock. அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பைக்கில் போகிறவங்க போங்க. செக் போஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வரக்கூடிய இடம் தான் இது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அட்டக்கத்தி. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சாப்பிட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பலாம். இங்கே நியர்பையில் ஒரு மியூசியம் ப்ளஸ் பார்க் இருக்குது, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே வால்பாறை விட்டு கீழே இறங்கியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:45 ஆகுது. அந்த வின்னர் ஃபால்ஸ் இருக்குல்ல, போகிற அன்றைக்கி எந்த ப்ரொடெக்ஷனுமே இல்லை. சரி வர அன்றைக்கி குளிக்கலான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி வீக்கெண்டு க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். அதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு ஒரு பேனர் ஒன்று வச்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்து இங்கே யாரும் குளிக்கக்கூடாது அப்படின்னு. அதனால் போக முடியல. நல்ல காலைல ரூமில் குளிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், வால்பாறையில் ஒரு பெப்பர் செடி எடுத்தேன். அதுக்கு போகிற வரைக்கும் தாங்குமான்னு தெரில வெயிலில். அதனால் வாட்டர் பாட்டிலில் மண் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். பார்ப்போம் முளைக்குதா அப்படின்னு. நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கி வச்சேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. அது கடைசியாக இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துச்சு. அது பார்த்திங்கன்னா கடைசியாக வெத்தலை செடி, சரியான பல்ப்பு. பட் இது வந்து நான் ஒரு பெப்பர் பிளான்ட்டுக்கிட்ட வந்து தான் பிடுங்கினேன். மூச்சு வாங்குது. இவ்வளோ நாள் மண் அள்ளி போட்டிருந்தேன், நான் மூச்சு வாங்குது. சரி ஓகேங்க, இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் போக வேண்டியதான். கோயம்புத்தூர் வந்து 60 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. 8:30 மணி தான் பஸ். என்ன பண்ண போகிறோன்னு தெரில, அவ்வளோ நேரம் பார்க்கலாம். பட் லோக்கல்ஸுக்கு நிறைய ஷார்ட் ரூட் தெரியும் போல். அங்கங்கே பூந்து அந்த தண்ணிக்கிட்ட தான் போகிறாங்க எப்படியோ. பட் எனக்கு ரூட்டு தெரியல. சரி அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கலை. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போகிறாங்க, பக்கத்து தெருவில் போகிறாங்க. நிறைய வழி இருக்கும் போல். ஸோ ஃபைனலாக வால்பாறையோட ட்ரிப்பு முடிஞ்சு. எதிர்பார்த்து வந்ததில் சொதப்பின ஒரே ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த வின்னர் ஃபால்ஸ் மட்டும் தான். அதுக்கு மட்டும் தான் போக முடியல. மற்றபடி நான் நினச்சதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். 2-3 ஸ்பாட் வந்து புதுசாகவும் போயிட்டு வந்துட்டேன். எனிவேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டு பஸ் போட் பண்ணி சென்னை போக வேண்டியது தான். ஸோ அது கடைசி வீடியோ. கொஞ்சம் சின்னதாக வீடியோ எக்ஸ்ட்ராவாக தனியாக போட மாட்டேன், இதோடய முடிச்சிடுவேன். ஒரு சின்ன அங்கே கிளிப் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோ முடிச்சிடுறேன். சரியா? சரி வாங்க டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் கிளம்பலாம். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நான் அதுக்கப்புறமா அங்கே செக் போஸ்ட் வந்து கிளம்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரீச் ஆனதுலேருந்து சரியான மழை. கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை விடவே இல்லை. என்கிட்ட ரெயின் கோட்டும் எந்த விதமான கவர் எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவும் எடுக்கலை. பஸ்குள்ளார போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் போனேன். பஸ்ஸை ரீச் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிருந்துச்சு. அதனால் அந்த வீடியோ எடுக்கிற இன்டென்ஷனே இல்லை. ப்ளஸ் வந்து அந்த பைக்கு ரெண்டில் எடுத்திருந்தோம் இல்லையா, அங்கே போயிட்டு பைக்கை மட்டும் கொடுத்துட்டு இருந்த கம்ப்ளைண்ட்டை சொன்னேன், இந்த மாதிரி பைக்கே சரியில்லைங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே பைக்கை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ் போட் பண்ணிட்டு கிளம்புறது தான். மார்னிங் என்னை வந்து அங்கே ஒரு சரியான காமெடி ஆயிடுச்சு. நான் அந்த ட்ராப் லொக்கேஷன் வந்து தெரியாமல் கேளம்பாக்கன்னு கொடுத்துட்டேன் போல். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பூர் போயிட்டு கேளம்பாக்கத்தில் இறக்கி விட்டாங்க. திரும்ப அங்கேருந்து எம்டிசி பஸ் பிடிச்சி பெருங்குளத்தூர் வந்து பெருங்குளத்தூர்லேருந்து வீட்டுக்கு போனேன். ஸோ பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு. காலையில் கிட்டத்தட்ட நான் வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது 9:30 மணி ஆயிடுச்சுங்க. எனிவேஸ் ஃபைனலாக அந்த ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திரும்ப வால்பாறை போயிட்டு வந்துட்டேன் ஃபேமிலியை கூட்டிகிட்டு.
இப்போ கிளைமேட் வந்து சும்மா தரமாக இருக்குது. ஸோ நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக போங்க. அதிரப்பள்ளியும் சரி வால்பாறையும் சரி கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ட்ராவல் லாக்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.